வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீலா ஜூ டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். இன்ட்ரடக்ஷனில் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஷார்ட் வீடியோவாக தான் போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீக்கும் 2 வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் போடலான்ற பிளானில் தான் இருந்தேன். பட் சப்ஜெக்ட் நமக்கு பெருசாக இருக்குது அண்ட் ஷார்ட் வீடியோவாக போடணும் அப்படின்றதுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வீக்லி ஒரு 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலபஸில் பேப்பர் 1 பேப்பர் 2 நமக்கு இருக்குது இல்லைங்களா? இந்த பேப்பர் 1ல் 250 மார்க்ஸ்க்கு இருக்கும். பேப்பர் 2ல் 250 மார்க்ஸ், டோட்டலி 500 மார்க்ஸ். இப்போ பேப்பர் 1ல் நமக்கு செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பரில். செக்ஷன் ஏல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் பியில் எப்படி இருக்குன்னா 4 கொஸ்டின், அதாவது கண்டினியூஸாக. செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். அப்படியே செக்ஷன் பியில் 5th 6th 7th 8th. இதில் செக்ஷன் ஏல ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப மேண்டட்ரிங்க. அதே மாதிரி செக்ஷன் பியில் 5th கொஸ்டின் மேண்டட்ரி. அதாவது மேண்டட்ரி மீன்ஸ் நம்ம கண்டிப்பாக அதில் எழுதணும். அந்த கொஸ்டின்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ 2 கொஸ்டின்ஸுமே கம்பல்சரி கொஸ்டின்ஸு நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும். அது இல்லாமல் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே ஒரு 2 கொஸ்டின்ஸு செக்ஷன் ஏல, செக்ஷன் பியில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் அப்படியும் எழுதலாம். இல்லை அப்படின்னா செக்ஷன் ஏல 3 கொஸ்டின்ஸு, செக்ஷன் பியில் 2 கொஸ்டின்ஸ் இப்படியும் நம்ம எழுதலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஏ தான் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வைடாக நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி செக்ஷன் பி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் நமக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் டீப்பாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கார்டேட்டா அண்ட் கார்டேட்டா, அதாவது இன்வெர்டிபிரேட்ஸ் வெர்டிபிரேட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேப்பர் 2க்கு டேரெக்டாக போயிடுவோம். பேப்பர் 2 முடிச்சுட்டு நம்ம பேப்பர் 1ல் இருக்க பி செக்ஷனுக்கு வரலாம். சரிங்களா? இதில் செக்ஷன் ஏ அப்படின்றது இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ் தாங்க. செக்ஷன் பி அப்படின்றது ஈக்காலஜி, எத்தாலஜி, எக்கனாமிக் சுவாலஜி அண்ட் பயோஸ்டாட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட்ஸ். இது செக்ஷன் பி பேப்பர் 1ல். பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அதே மெத்தட் தான். இதுலேயும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இதில் செக்ஷன் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி, ஜெனடிக்ஸ், எவல்யூஷன், சிஸ்டமேட்டிக்ஸ் வரைக்கும் செக்ஷன் ஏல வரும். செக்ஷன் பி எதுன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்டல் பயாலஜி. இது மூணும் செக்ஷன் பியில் வரும். இன்னைக்கு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து போயிடலாம். பேசிக் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பைலம் நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் பைலம் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிக்க முடியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பைலம் ஃபுல்லாக நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? இன்னைக்கு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பேசிக் கிளாஸிஃபிகேஷன் யார் பண்ணா அப்படின்னு பார்த்தா அரிஸ்டாட்டல் தான் பண்ணார். அவர் எப்படி பண்ணார் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணார். பிளான்ஸ் இன்டூ ட்ரீஸ், ஷர்ப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் அப்படின்னு பண்ணார். அனிமல்ஸ் ரெட் பிளட் இல்லாதது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அது இல்லாமல் அது சரியாக வரல அப்படின்றதுனால நெக்ஸ்ட் லினேயஸ் அதை ட்ரை பண்ணாங்க. அதில் 2 கிங்டம், பிளான்ட் அண்ட் அனிமல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுவும் போதுமானதாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆர்ஹெச் விட்டேக்கர் 1969ல் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றத ஒன்று பண்ணாங்க. அதில் என்னென்ன வரும்? மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை அண்ட் பிளான்டே அண்ட் அனிமலியான்னு எல்லாமே பிரித்தாங்க. சரிங்களா? சிமெட்ரி வச்சு எப்படி அனிமல்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். சிமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிமெட்ரிக்கல், ரேடியல் சிமெட்ரி அண்ட் பைலேட்ரல் சிமெட்ரி 3 டைப்ஸ் இருக்குது. ஏசிமெட்ரிக்கல் அப்படின்றதுல ஒரு பாடி ஒரு அனிமலோட பாடியை டஸ் நாட் டிவைட் தம் இன்டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ், 2 ஹாஃபாக டிவைட் பண்ண முடியாது, ஏசிமெட்ரிக்கல்னு சொல்கிறோம். ரேடியல் சிமெட்ரி அப்படின்றது அந்த பாடியை ஒரு 2 ஹாஃப்ஸாக நம்மளால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா அது ரேடியல் சிமெட்ரி. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்ஸ், ஸ்டெனோஃபோர்ஸ் அண்ட் எக்கினோடர்ம்ஸ். ஏசிமெட்ரிக்கல் ஸ்பாஞ்சஸை நம்ம ஏசிமெட்ரிக்கலாக தான் நம்ம இருக்கும். ஸோ அதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறோம். பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதோட பாடியை ரைட் அண்ட் லெஃப்ட் ஹாஃப்ஸாக ஒன்லி 1 பிளேனில் மட்டும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சீலோம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, இப்போ பாடி வால்க்கும் கட் வால்க்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் மீசோடம் லைண்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் சீலோம். இந்த சீலோம் ட்ரூவாக இருக்கிறதுக்கு பேர் இருக்கிற அனிமல்ஸ் சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சூடோ சீலோம்னு சொல்கிறாங்க. சூடோ சீலம் அப்படின்னும் போது பொய்யான சீலம், அங்கே இருக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். அதுதான் சூடோ சீலம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாடி கேவிட்டியில் அந்த பாடி வால்க்கும் கட் வால்க்கும் இடைப்பட்ட ஸ்பேஸில்
மீசோடம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்கேட்டர்ட் பவுச்சஸாக இருக்கும். ஃபுல்லாகவும் வந்து சீலோம் இருக்காது. ஸோ இதுக்கு பேர் வந்து சூடோசீலோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ்க்கு சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து ஏசிலோமேட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஏசிலோமேட்ஸில் பாடி கேவிட்டி இருக்காது, ஆப்சென்ட் ஆகிருக்கும். அது வந்து ஏசிலோமேட்ஸ். இந்த சீலோம் ஏன் வந்து அனிமல்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீலோம் இருக்கிறதுனால இதுக்கு ஆக்சுவலி இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னா ஷாக் அப்சார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியே மெக்கானிக்கலாக ஏற்படுற ஒரு ஷாக்கை உள்ளே இருக்கிற அந்த பாடி பார்ட்ஸ் வந்து அப்சார்ப் அதனால எதுவும் இஷ்யூ வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சீலோம் இருக்குது. இந்த சீலோம்குள்ளே தான் அந்த பாடி பார்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போது வந்து அந்த ஷாக் பட்டாலும் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு வந்து எந்த இஷ்யூஸும் வராமல் இருக்கும். அதனால எந்த பாதிப்பும் வராது. அதுக்காக தான் இந்த சீலோம்ஸ் இருக்குது. ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைலம் வந்துடலாம். பைலமில் ஃபஸ்ட்டு நம்ம பொரிஃபெரா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம ஒவ்வொரு பைலமாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பைலம் பொரிஃபெரா உங்களுக்கு வந்து பொரிஃபெரா அப்படின்னா காமன்லி நோன் அஸ் ஸ்பாஞ்சஸ். சரிங்களா? இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெரைன் அனிமல் அண்ட் வந்து ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸ். இது வந்து ப்ரிமிட்டிவ்லி வந்து மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பாஞ்சஸ் ஹாவ் அ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கேனல் சிஸ்டம் இருக்குது. அதாவது இந்த வாட்டர் வந்து ஒரு குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும் அது மேலே, அந்த ஸ்பாஞ்சஸ் மேலே. அது மூலயமா அந்த வாட்டர் உள்ளே போகும். இதுக்கு பேர் வந்து ஆஸ்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா தான் என்ன பண்ணுதுன்னா ஃபுட் கேதர் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், இது எல்லாமே இதில் தான் நடக்குது. டைஜஷன் வந்து இன்ட்ரா செல்லுலர், அதாவது செல்லுக்குள்ளே தான் வந்து டைஜஷன் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாடி சப்போர்ட்ஸ் பை எ ஸ்கெலிட்டன் மேடப் ஆஃப் ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா ஒரு நீடில் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரிங்களா? இது வந்து சிலிக்கா இல்லைன்னா வந்து கால்சியம் கார்பனேட்டால் ஆன. அதே மாதிரி ஸ்பாஞ்சஸில் பார்த்தீங்கன்னா செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். அதாவது எக்ஸும் ஸ்பெர்ம்ஸும் ஒரே சேம் இண்டிவிஜுவல் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்பாஞ்சஸ் வந்து ஏசெக்சுவலாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து இன்டர்னலாக தான் இருக்கும். டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்டாக தான் இருக்கும். ஸோ லார்வல் ஸ்டேஜ்லேருந்து போயிட்டு தான் நமக்கு வந்து அடல்ட் ஸ்டேஜ் அடையும். ஓகேங்க. நம்ம வந்து இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு ஓவராலாக ஒரு சிம்பிளாக பார்த்துருக்கோம். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பைலம் ஒவ்வொன்றா நான் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பைலம் எல்லாமே கவர் பண்ணிடுறேன். அண்ட் இன்னும் இன்டெப்த்தாக நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா வந்து யாருக்குமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் வீடியோவாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் போடுறதுக்கு. ஓகேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அண்ட் வீடியோஸை வந்து உங்களுக்கு ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து